ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்த்தியான வரகரிசி வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அரைக்காப்படி வரகரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவிக்கலாம். இந்த வரகரிசியில் அவ்வளோ அழுக்கு இருக்காது, ஆனால் மற்ற சிறுதானியத்தில் ரொம்ப அழுக்கு இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் நெய் விட்டு பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ அது பொரியவும் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போந்தட்டிக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிறணும். இப்போ நல்லா வதங்கியாச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4-5 பீன்ஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கேரட்டு, 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன், ஒரு 3-4 பச்சை மிளகா குட்டி குட்டியாக அதையும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வேறு என்ன காய் இருந்தாலும், காலிஃப்ளவர் என்ன இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டு அதையும் ஒரு கிளறி விட்டுக்குருவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வரகரிசி பிரியாணி. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ குட்டியான தக்காளி 2 போட்டிருக்கேன், அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் நல்லா சட்டுன்னு வதங்கும். இப்போ மூடி போட்டு கூட நம்ம சிம்மில் வச்சு அந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா அதே அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குருவோம் பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. சீக்கிரம் செஞ்சிடலாம் அந்த வெஜிடபிள் பிரியாணி. நீங்கள் ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா கிளறி கொடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் குடமிளகா கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இருத்து வச்ச வரகரிசியை எடுத்து இந்த குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் போட்டாச்சு பாருங்கள். நான் அரிசி ஊற வச்ச தண்ணியோடு தான் நான் மொத்தமாக 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எந்த இதில் அரிசி எடுத்தோமோ அதில் 2 மடங்கு தண்ணி எடுத்தால் போதுமானது. இப்போ இந்த குக்கரில் அந்த தண்ணி 2 டம்ளர் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு 2 கிளறி விட்டுக்குருவோம். இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிடுவோம். நல்லா ஆவி வரட்டும். ஆவி வரவும் விசிலை போட்டு விட்டுருவோம். விசிலை போட்டு ஒரு 2 விசில், இல்லாட்டி ஒரு 7-8 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா, சிம்மில் வச்சுருந்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். அரிசி உடையாமல் நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட சிறுதானிய வரகரிசி வெஜிடபிள் பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.